வணக்கம் என் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. நம்ம வணக்கம் சொல்கிற நிலைமையிலையோ என்னை பற்றி நான் அறிவிக்கிற நிலைமையிலையோ நாம் இப்போ இல்லை. நாம் பல பிரச்சனைகளை முன்னோக்கி போயிட்டுருக்குறோம். நம்ம வரலாறு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்னும் 50 வருஷங்களுக்கு அப்புறம், 50 வருஷம் கிடையாதுங்க, 5000 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ என்னைக்கு வரப்போகிற பௌர்ணமி என்னைக்கு வரும், அமாவாசை என்னைக்கு வரும், சூரிய கிரகணங்கள் என்னைக்கு வரும், இப்போ சூரியன் என்னைக்கு எப்போ உதைக்கும், எந்த நேரத்தில் மறையுங்கிற நேரத்தை 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டம் கணிச்சு வச்சுட்டான். அப்படி வாழ்ந்த ஒரு இனத்திற்கு புது வருஷம் என்னைக்கு, புத்தாண்டு என்னைக்குன்னு இன்னை வரைக்குமே சந்தேகமா இருக்கு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போல பல அறிஞர்கள் நமக்கு தை மாசம் 1 தான் தமிழர்கள் புத்தாள் என்று ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு 50 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு சூரிய பௌர்ணமியும் அமாவாசையும் கண்டுபிடிச்ச ஒரு இனத்துக்கு வருஷ பொறுப்பு என்னைக்குன்னு தெரியாம அளவுக்கு நம்ம மாற்றி வச்சுட்டோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அடியில் மட்டத்தில் இருக்கோம், நம்மளை எந்த அளவுக்கு அழுத்திருக்காங்கிறத நம்ம அதுல இருந்து தொடங்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். நான் சிந்து சம வழியாகவோ இல்ல கைப்பெயர் கடமை வழியாகவோ ஆரியம் கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்துக்கு முன்னாடி முன் தோன்றிய மூத்த குடி நான் தான். ஆவாலும் ஏவாலும் தமிழன், தமிழன் பேசிய மொழி தமிழ். இப்படி நான் கண்டுபிடிக்கல, உலகமெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்படி ஒரு இனத்தை நான் செய்யறது எப்படா உனக்கு தப்பாயிரும்? உனக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாள? நான் உலகத்துக்கே வீரத்தையும் அறிவையும் எல்லாத்தையும் கத்து கொடுத்தவன் நான் தான். என்ன பார்த்தா உலகம் வாழ்ந்துருக்கு. எனக்கு நீ சொல்ற எல்லாரும் அவங்கவுங்க தாய்மொழியில பேசுறாங்க. நாங்க எப்படி தான் பேசிட்டு இருக்கோம்? அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி மொழிகளின் தாய்மொழியில பேசிட்டு இருக்கோம். எல்லா மொழியும் இதுல இருந்து தாண்டா உருவாச்சு. இந்தியா உருவாகி எவ்வளவு நாள் ஆச்சு? இந்தியா உருவாகி 60 வருஷம் தான் ஆகுது. தமிழ்நாடு எப்பயில இருந்திருக்கு? தமிழ் நாங்க 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தே நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நேற்று 60 ஆண்டுமே ஆன ஒரு இந்தியா எனக்கு தடை விதிக்குது. இந்தியா தடை விதிக்குது. அது அந்த ஒரு அமைப்பு 60 நாடுகள்ல 60 நாடு கூட கிடையாதுங்க, 10 நாடு 15 நாடுல இருக்கிற ஒரு அமைப்பு, பீட்டாங்கிற அமைப்பு. அந்த அமைப்புக்கு பல்வேறு நாட்டுல எதிர்ப்பு இருக்கு. அந்த அந்த தலைமையான அமெரிக்காவிலேயே அதற்கு 1000 எதிர்ப்புகள் இருக்கு. அவன் ஆம்பளைங்க முன்னாடி நிர்வாணமா போய் பேட்டி எடுக்கிறாங்க. அது நாகரிகமா தெரியுது. அவனுக்கு ஒரு இது இல்ல. நாங்க மிருகையை வதை பண்றோமா? மிருகையை எப்படி வதை பண்றோம்? நீங்க என்ன WW சொல்லி 2 பேரை வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பேர் தான்டா வதை. நாங்க மிருகத்தை வதைப்பல, அதை நான் வளர்க்குறேன், அது கூட நான் வாழ்றேன். அது என்னுடைய வீர விளையாட்டு. அது எனக்கு அடிபட்டதுன்னா, ஒரு ராணுவத்துல ஒரு வீரன் குண்டடிப்பட்டு செத்தா, அவன் நெஞ்சில குண்டடிப்பட்டா எவ்வளவு தைரியமா இருக்கிறானோ, ஒரு குண்டடிப்பட்டு கை போய் காலு போய் நிக்கிறானோ, அதற்கு ஈக்குவலா நாங்க ஒரு மாட்டுக்கிட்ட போய் இங்க ஒரு கை உடைஞ்சிருச்சா, என்னடா கை உடைஞ்சுன்னா, ஜல்லிக்கட்டுக்கு போனேன், மாடை முடிச்சேன், கை உடைஞ்சிருச்சு, அந்த தழும்பு, அது நான் பெருமையா நான் சொல்லிக்கிறேன். அது எனக்கு வீரம். அது எனக்கு நான் தெரிஞ்சுதான் போறேன். அது என்ன முட்டும், என்ன குத்தும், நான் செத்துருவேன் தெரிஞ்சுதான் நான் போறேன். அது தெரிஞ்சுதான் நான் போறேன். மாட்டை நான் குடும்பப்படுத்தல. ஏன்டா மாட்டை நான் அந்த மாட்டை 2 கொம்பும் நல்லா கத்தி மாதிரி சீவி வச்சுதான் நான் ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புவேன். ஆனா நான் எப்படி நான் போவேன்? என்னுடைய கையில நகம் கூட இருக்கக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது, முழங்கால் டவுசர் தான், அதை போட்டுக்கிட்டு ஒரு பனியனை போட்டுட்டு தான் நான் அடக்க போவேன். என் உடம்புல நெகங்கிற ஆயுதம் கூட இருக்கக்கூடாது. அப்படி நான் போய் அதை அடக்க போறவன் அதை கொம்ப சீவி வச்சு குத்துனா என் குடல் வெளியேற அளவுக்கு நான் சார்பாதை தீர்த்துவேன். ஆனா நான் அடக்க போகும்போது என் கையில நெகம் கூட இருக்கக்கூடாது. நான் அந்த மாட்டை நான் குடும்பப்படுத்திடுவேன். அடுத்த வேலை சோறுக்கு அரிசி இருக்கான்னு எங்க அப்பா கேட்க மாட்டாரா? அடுத்த வேலைக்கு தீனி இருக்காடம் தாண்டா கேட்பாரு. நாளைக்கு அரிசி இருக்கா அப்படிலாம் கேட்க மாட்டாரு. நாளைக்கு புண்ணாக்கு இருக்கான்னு தான் கேட்பாரு. அவன் பையன் சாப்பிட்டான்லாம் கேட்க மாட்டாரு. மாட்டுக்கு தண்ணி கட்டினியா, கண்ணு விட்டு தண்ணி கட்டினியா, பருத்தி வட்டியை ஊற வச்சியா, புண்ணாக்கு ஊற வச்சிருந்தாண்டா கேட்பாங்க. அப்படி நாங்க மாட்டை வளர்த்துறோம். நான் எப்படா மாட்டை வளர்த்துப்போம்? அதுக்குள்ள நான் விளையாடுறேன்டா. அது என்ன குத்துனா குத்துது, செத்தா சாவுறேன். அப்படி மாடு குத்து போட்டு செத்தவன் இருக்கான்டா. மாடு குத்து போட்டு செத்தவன் இருக்கான், கை உடஞ்சிருக்கான், காலை உடஞ்சிருக்கான். ஜல்லிக்கட்டுல செத்த மாடு இருக்காடா? ஜல்லிக்கட்டுல உடஞ்ச கை கால் உடஞ்ச மாடு இருக்காடா? நான் அதை செய்ய மாட்டேன்டா. ஒரு மாநிலமே போராடுது. வயிற்றுல நான் இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவம் வாய்க்கிற ஒரு தாய், ஒரு கர்ப்பமா இருக்கிற உடன்பரவா சகோதரி, அவங்க களத்துல இருக்காங்க. 5 வயசான, 10 வயசான, 2 வயசான, 3 வயசான குழந்தைங்க கூட போராட்டத்துல, கடும் குளிர் மெரினால போராடுறாங்க. கடல் ஓரமா குளிர்ச்சியான காற்று, எவ்வளவு குளுமையான நிலைமை, பனிப்பொழிவு, அவ்வளவு பனியில உட்காந்து போராடுறாங்க. இளைஞர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, வயசானவங்க போராடுறாங்க, பெண்கள் போராடுறாங்க, மாணவிகள் போராடுறாங்க, கை குழந்தை, பச்சில குழந்தை, கர்ப்பமா இருக்கிற குழந்தைங்க கூட போடுறாங்க. அப்படி அவ்வளவு பேர் போராடும் போது அந்த விஷயத்தை எப்பறம் நாங்க விட்டு கொடுக்க முடியும்? அவ்வளவு பேர் போராடுறாங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அது என்னுடைய பண்பாடு. என்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன். தண்ணி தர வேண்டியவன தண்ணி தர மாட்டான், விட்டுட்டோம்.
இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் எதிர்க்கப்பட்ட அணு உலையே நாங்க வைக்க வச்சிங்க முடியல, வச்சிட்டீங்க. நான் தான் இப்ப மருந்து மேல உட்காந்துருக்க நான் தான் உட்காந்துருக்கேன். எனக்கு தான் பிரச்சனை. எல்லாத்தையும் தர வேண்டியது தரல, வைக்க கூடாத வச்சிட்டீங்க. என்கிட்ட இருக்கிறது நீ எப்படிடா புடுங்குறீங்க? உனக்கு என்னுடைய அடையாளம் இருக்கிறது ஒரே இது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். இப்ப காளமாட்டெல்லாம் டிராக்டரை கொண்டு வந்து அழிச்சிட்டீங்க. இப்ப இருக்கிற ஒரே மாடு ஜல்லிக்கட்டுக்குன்னு தான் காளமாடை வச்சிருக்கோம். அதையும் ஒழிச்சிட்டா இவன் வந்து பசுமாட்டு தான் வந்தாகணும். பசுமாட்டு பால் குடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நீ அதுக்குண்டான மருந்து அதுக்குண்டான ஊசி நீயே தருவ, அதுல எல்லா வியாதியும் நீயே பருப்ப, அதுக்கு நீயே மருந்து தயாரிப்ப. நான் என்ன உனக்கு பணம் சம்பாதிக்கிற மிஸ்னாடா? என்ன வச்சு அவன் பணம் சம்பாதிக்க நினைக்கிற நீ? பீட்டா நாய பிஞ்சிரும் பேட்டா. ஒரு ராணுவ வீரன் போராடி அதுல வெற்றி பெற்று அதுக்கு ஒரு பதக்கம் கொடுத்திருக்கு நம்மளுடைய அரசு. அந்த பதக்கத்தை அந்த ராணுவ அதிகாரி எனக்கு வேணான்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல திருப்பி கொடுக்கறாரு. நம்முடைய அன்பு தம்பியை மாரியப்பன் ரியோ ஒலிம்பிக்ல ஜெயிச்சு போராடி ஒரு தங்கம் வாங்கியிருக்காரு. அந்த பதக்கத்தை திருப்பி கொடுக்கறாரு. இன்னும் எத்தனையோ பேர் அவங்கவுங்க வாங்கின பதக்கத்தை திருப்பி கொடுக்கறாங்க. இதை விட ஒரு நாட்டுல ஒரு போராட்டம் எப்படிடா பண்ண முடியும்? அறமொழியில ஒரு பீட்டாங்கிற அமைப்பு கொடுக்கற மரியாதை இவ்வளவு பேருக்கு கொடுக்காத நாடு இது நாடாடாது, விளங்க மாடாது. இது எப்படா உருப்படும்? ஒரு மாநிலத்துக்கு கொடுக்காத ஒரு மரியாதைய 50 பேர் இருக்கிற ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னா இது நாடாடாது. இது எப்படா விளங்க? இந்த நாடு எப்படா உருப்படும்? புரிஞ்சுங்க மக்களே. ஒரு நாட்டுல அந்த 234 எம்எல்ஏ தவிர 39 எம்பியை தவிர அந்த ஒருத்தராவது நேற்று போய் உட்காந்துருக்காரு பாராளுமன்றத்துல, பதவி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அவரை விட்டுட்டு பாக்கி 39 எம்பி 234 எம்எல்ஏ யாராவது வந்து உட்காந்து அப்படி என்ன உனக்கு அந்த அற்ப பதவி மேல உனக்கு ஆசை? ஏண்டா வாங்கின பதக்கத்தை ராணுவ வீரன் திருப்பி கொடுக்கறாரு, தம்பி மாரியப்பன் திருப்பி கொடுக்கறாரு. இதை விட உன் பதவி வந்து அவ்வளவு ஒரு முக்கியம். அவன் வந்து நீ வந்து கலந்துகிட்டு நடத்துறதால உன் ஆட்சி கலைஞ்சிட்டு போகுது. சந்தோஷம். மறுபடியும் எலெக்ஷன் வரும்ல, அப்ப யார் நிப்பா? மறுபடியும் இதான் நிப்ப. இப்ப நான் தானே உனக்கு ஓட்டு போடுறேன், மறுபடியும் அம்மா தானே வருவோம். அவங்க வந்து வர போறதில்ல, ஜெயிக்க போறதில்ல. இதை நடத்துனதுக்காக உனக்கு பதவி போச்சுன்னா உனக்கு திருப்பி உனக்கு நடத்துறதுக்காகவே உனக்கு பதவி கொடுப்போம். ஆனா இது நடக்காம முடியறதுக்காக உன் பதவியை காப்பாச்சா? இது நடக்காம முடியறதுக்காக உன்னோட பதவி இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நீ வர முடியாது. நாங்க யாருமே ஓட்டு போட மாட்டோம். எழுதி வச்சுக்க நீ வேணா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மக்களை வந்து போராடுற ஒரு நேரத்துல ஒரு அமைப்பு போராடல, ஒரு சங்கம் போராடல, இல்ல ஒரு தனிப்பட்ட தொழில் வர்க்க ரீதியான ஒரு போராடல. ஒட்டுமொத்த தமிழகமே போராடுது. ஒட்டுமொத்த தமிழகம் ஒரு இனம், ஒரு மாநிலம், ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஊழியர்கள், மாணவர்கள் அனைவருமே போராடுறாங்க. பச்சை எல்லாருமே. இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காத வந்து என்ன பிரச்சனை நேர்ல வந்து விசாரிக்காம இருக்கிற ஒரு சிஎம், ஒரு பிஎம் எப்படா வழங்க இந்த நாடு? எப்படா உருப்படும்? இந்த நாடு உருப்படாரா? மக்களின் பிரச்சனைக்கு வந்து கேட்க முடியாத ஒரு சிஎம் பிஎம் இருக்கிற நாடு எப்படா உருப்படும்? இந்த நாடு விளங்காதுரா. தனிப்பட்ட அமைப்பு கொடுக்கிற மரியாதை ஒரு இனத்துக்கு கொடுக்கல, ஒரு மாநிலத்துக்கு எப்படா விளங்க இந்த நாடு? இந்த நாடு இது ஒரு நாடாடா? இது ஆந்திராவில் ஜல்லிக்கட்டை தடையை மீறி மதிப்பிற்குரிய ஐயா சந்திரபாபு நாயுடு நடத்திட்டாரு. அவர்கள் நடத்திட்டாரு. அங்க இருக்கிற எம்பி கோலி சென்டர் நடத்திட்டாங்க. அதை விடவாடா உங்களுக்கு வந்து பதவி முக்கியம்? அதுதான் கர்ம விஜய் காமராஜர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. சட்டத்திற்காக மக்கள் அல்ல, மக்களுக்காக தான் சட்டம்னு. அதை அவர் நிரூபிச்சிட்டாரு. நீங்க என்ன புடுங்குறீங்க? நம்மளுடைய ஐயா கலாம் சொல்லியிருக்காரு, எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கையிலன்னு. எதிர்கால இந்தியா இளைஞரின் கையில இன்னைக்கு நிரூபிச்சுட்டாரு. அவர் கண்ட கனவை நாங்க இன்னைக்கு நனவாக்கிட்டு இருக்கோம். அவர் போட்ட விதை இன்னைக்கு முளைச்சிருக்கு. நம்முடைய மதிப்புக்குரிய அறிவாளி, நம்மளுடைய உலகமே நாலேஜ் தினமா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுது. ஆனா அவரை பத்தி நமக்கு தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு. அவர் தான் நம்மளுடைய ஐயா டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அவன் அடிமை என்பதை உணர்த்தி விடு, அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான. நாங்க அடிமை என்பதை நாங்க உணர்ந்துட்டோம். என்னோட அடிப்படை உரிமை இப்படி உணர்ந்துட்டோம். அதனாலதான் நாங்களே எழுந்து போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, இதே மெரினா பீச்சில தான் சொல்லியிருக்காரு, 100 இளைஞரை கொடுங்க, இந்தியாவை மாற்றி காட்டுறேன்னு. அதே தான் நாங்க இன்னைக்கு கூடியிருக்கோம். இன்னைக்கு 100 இல்ல, எத்தனை ஆயிரம் இல்ல, லட்சக்கணக்கான இளைஞர் கூட்டிட்டு இருக்கிறோம். இதை நான் எங்களால மாத்துவோம். நாங்க மாறியே தீர்வோம். அந்த ஆட்சியை நாங்க மாத்துவோம். நாங்க ஜல்லிக்கட்டை நாங்க நடத்தியே தீர்வோம். எங்கள் உரிமையை நாங்க மீட்டெடுத்தே ஆவோம். மாட்டு மேல அக்கறை இருக்கு, மாட்டை குடும்பம் சொல்ற அந்த பீட்டா நாய இந்தியா என்னடா? தமிழ்நாட்டுல எத்தனை வகையான நாட்டு மாடு இருந்தது? அதோடைய பேரு உனக்கு தெரியுமா? எத்தனை வகையான மாடு இருந்தது எண்ணிக்கை உனக்கு தெரியுமா? இதெல்லாம் அழிஞ்சு போக கூடாதுன்ட்டு எங்க ஆளுங்க தாண்டா வந்து தேடி பிடிச்சி அதை நாங்க வந்து வளர்த்துட்டு இருக்கோம், செலவு பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு வருமானம் கிடையாது. உன்ன மாதிரி ஜெர்சி மாட்டை விட்டு பாலை வச்சு லாபம் சம்பாதிக்கல. ஏன் ஏன்னா அழிஞ்சிடக்கூடாதுன்ட்டு எத்தனை பேர் வந்து பண்ண வச்சு நாட்டு மாடை வச்சு வளர்த்து பாதுகாட்டு இருக்கான். நீ மாட்டை வதைக்க சொல்லக்கூடா. நீ எத்தனை மாட்டோட நீ வளர்த்திருக்க? ஆகா, நீ அவ்வளவு பெரிய புனித நல்லவரா நீங்க பீட்டா அமைப்புங்கிறவங்க? எங்க எத்தனை விலங்குகள் அழிஞ்சிட்டு இருக்கு.
சொல்றீங்க. எல்லா வினத்தையும் இதை அழிக்க கூடாது, இது ஒரு உயிரினம், இது அழிஞ்சு கூட நாங்க பாதுகாத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை விலங்குகளை வளர்த்திருக்க, எத்தனை மாடனை வளர்த்திருக்க? நான் தான்டா வளர்க்குறேன், நான் தான் ஏன்னா அழிஞ்சிடக்கூடாது, என்னுடைய வரலாறு மறைஞ்சிடக்கூடாது, இந்த மாட்டினை அழிஞ்சிடக்கூடாது, நான் தான்டா பாடுபடுறது. எனக்கு இல்லாம அக்கறை உனக்கு என்னடா பீட்டா நாய? 50 பேர் இருப்பான அமைப்புல 50 பேர் இருக்கிற அமைப்பு கொடுக்குற மரியாதை எப்ப ஏன்டா